இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16 30 வரை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக இயேசு ஆண்டவர் தான் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு செல்லுகிறார். ஆலயத்திற்கு ஜெபக்கூடத்திற்கு சென்றவுடன் அவர் கையிலே எசாயா இறைவாக்கு ஏடு கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து வாசித்த பகுதியில், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது முக்கியமான பகுதி. மேனிஃபெஸ்டோ என்று சொல்லலாம். தேர்தலுக்கு வரும் பொழுது நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்னு தேர்தலில் நிற்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, அதை போல இயேசு ஆண்டவர் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை சொல்லுகிறார். எதற்காக நான் வந்திருக்கிறேன், எது என்னுடைய இலக்கு, ஏன் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் அபிஷேகம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்ன விதமான பணிக்காக, அதை மிக தெளிவாக நாம் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளிலே பார்க்கிறோம். அது நிறைவேறுவதையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவரிடம் சீடர்களை அனுப்பி, வரப்போகிறவர் நீர்தானா அல்லது வேறு யாருக்காவது காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லும் பொழுது, லூக்கா நற்செய்தியிலேயே 7வது அதிகாரம் 22 பார்க்கிறோம். இயேசு மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லாம் என்ன? எளியவருக்கு நற்செய்தி. அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பது, பார்வையற்றோருக்கு பார்வை, சிறைப்பட்டவருக்கு விடுதலை. எதற்காக எல்லா காரியங்களையும் அவர் வாசித்து அது தன்னில் நிறைவேறுகிறது என்று தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்தில் சொன்னாரோ, அதெல்லாம் நிறைவேறுவதை நேரடியாக நாம் காண முடிகிறது. திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களிடம் அதை காட்டுகிறார். கண்டதையும் கேட்டதையும் அவரிடம் சொல்லுங்கள், நான் தான் அவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் நுழைந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும், யார் நுழைந்தால் நமக்கு பார்வை தெளிவாகும், யார் நுழைந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற நற்செய்தி அறிவிக்கப்படும், யார் நுழைய வேண்டும்? இயேசு ஆண்டவர். He is the only answer for every problem in this world, for every man in this world. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விடுத்து, அதாவது நம்பிக்கையாளர்கள் என்று உள்ளவர்களை விடுத்து மற்றவர்களை பார்த்து சொன்னால், உண்மை, நீதி, அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் என்ற மதிப்பீடுகளை சார்ந்த வாழ்க்கையை விடுத்து ஒருவன் மீட்பு பெற முடியாது, ஒருவன் வாழ்வை பெற முடியாது, ஒருவன் கடவுளை அடைய முடியாது. இது ஒரே வழிதான். அவர் வழியாகவன்றி எதுவும் படைக்கப்படவில்லை. யோவான் 1 அதிகாரம் நற்செய்தியிலே 3வது வார்த்தையிலே பார்க்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான தவிப்புகளிலே இருக்கிறோம், பலவிதமான கலக்கங்களிலே இருக்கிறோம், பலவிதமான தெளிவின்மையில் நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இவைகளிலிருந்து விடுதலை அடைய ஆண்டவரே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசுவை தவிர வேறு ஒருவர் இல்லை. நாங்கள் விடுதலை பெறுவதற்கு அவர் ஒருவர்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளார் என்பதை உணர்ந்து அவரை பற்றி கொண்டு ஆண்டவரே இலக்கை நோக்கி பயணிக்க அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.